Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கஸ் சோப் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம சைடுல இருந்து எப்பவுமே ஆனஸ்டா ஷேர் பண்ற மாதிரி தான். இது வந்து I hold a PhD in removing body tan அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்க சோப் மட்டும் தான் ஒரிஜினல். இது வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேர்ட் வந்து இருக்காது. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஃபேக்ல வந்து கண்டுபிடிச்சதுனால இந்த PhDன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து நான் வாங்கினது 100 கிராம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அவங்க வெப்சைட்லயுமே வந்து இதை ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ளிப்கார்ட்லயுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். 174 rupeesக்கு கிட்ட வந்து வந்துச்சு. சோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக்கல் சோப் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஹேண்டியான ஒரு சோப்பு தான். ஸோ பேக்கேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 of the 10 வந்து கொடுக்கலாம். இதோட சைடில் வந்து மொத்தம் 2 இருக்குது. ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும், இன்னொரு சைடு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கிற சோப்பு மட்டுமே நம்மளோட ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ப்ரௌனில் இருக்கிற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் யூஸ் பண்ணுறது. சோப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபேஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஹோம்மேட் சோப்புன்றதுனால இந்த மாதிரி சூப்பரான ஒரு கான்செப்டில் வந்து சோப் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதோட கான்செப்ட். அது இது வந்து டேன் ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பரான ஒரு கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து என்ன தான் ஃபேஸ்க்கு வந்து நம்ம மேக் பண்ணியிருந்தாலுமே அதை டேரெக்டாக நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேனை மட்டுமே ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு டேனால் பிளாக் ஆகிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கியூர் பண்ணுதா இல்லையான்னு வீடியோவை போக போக பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான். மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து சாஃப்ரானும் சாண்டல்வுட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கோகனட் ஆயில், கோகனட் மில்க்கு, இந்த மாதிரி வந்து ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா SLS ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஹேண்ட்மேட் சோப்பு அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். ரொம்ப மேஜிக்கலாகவுமே இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றது தான் வந்து ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல்வுடோடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்மெல்லே வந்து பிடிக்காது. சில பேருக்கு நேச்சுரல் ஸ்மெல் ஹெவியாக இருந்தாலுமே பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்காது. இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் சாண்டல்வுட் அப்படின்றது வந்து அப்பட்டமாக வந்து தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக தான் வந்து இருக்குது. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஆல் ஸ்கின் டைப்பு பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சோப்பை ஒரு 15 நாளுக்கு கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டேன் ரிமூவ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆகியிருக்கு. ரிமூவ் ஆகிட்டு ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேன் ரிமூவ் ஆகிட்டு ஒரு பளிச்சுன்னு ஒன்று தெரியும் இல்லையா? ஸோ அது என்னோடய ஸ்கின்னில் தெரியுது. அதே மாதிரி இதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 30 days யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து டேன் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சோப் வந்து உண்மையாலுமே ஒரு மேஜிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியாக இருந்தது, நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால. இதில் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 2 கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரௌன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த லைட் ப்ரௌன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரஃப் கிடையாது. அந்த டார்க் ப்ரௌன் இருக்க சைடில் மட்டுமே ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பாசிட்டிவ் சைடு வந்து பார்க்கலாம். ஒரு சோப்பே வந்து நம்ம 2 டைப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து சோப் ஒரு பேஸில் யூஸ் பண்ணுறோன்னும் போது அது வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இத்தனை நாளாக வந்து ஃபேஸ் வாஷ் தான் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தோம் இல்லையா? இப்போ இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 15 நாள் நான் யூஸ் பண்ணதுக்கான ரிசல்ட்டு நான் வந்து ஒரு 170 rupees கொடுத்து வாங்கினதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு நல்லாவே வந்து கிடச்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம ஒரு 30 daysக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டுவே வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரூ. நான் வந்து இதில் வந்து எதுவுமே வந்து அவங்க எனக்கு அமௌண்ட் அனுப்பிலாம் வந்து சொல்லலை. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு 15 நாளில் இதோடைய ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் இதை வந்து சோப் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிகமான ஸ்மெல் இருக்குது, அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் இது சாண்டல்வுட் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த சந்தனம் அந்த ஒரு ஸ்மெல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலேயும் இது வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஆல் ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரியே சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. எல்லாருமே பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது க்ரீமாக இருந்தாலும், சோப்பாக இருந்தாலும், ஃபேஸ் வாஷாக இருந்தாலும், எனிவே எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேட்ச் டெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இப்போ வந்து இதோட நெகட்டிவ் சைடு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ். நம்மளுக்கு வந்து ஒரு 1 month நம்ம ஒரு சோப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை மேக்ஸிமம் ஒரு 100 rupeesக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலுமே ஒரு 70, 60, 40 அந்த மாதிரி இருக்கிற சோப்லேயே
ஒரு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது எல்லாரோட மைண்ட் செட் தான். இது வந்து ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அது எனக்கு நெகட்டிவாக தெரியுது. இது வந்து நம்ம யூஸ் பண்ண ஹேண்ட்மேட் அப்படின்றதுனால நம்மளுக்கு கரையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கரையுது. ஸோ பாப்பாவோட வாய்ஸை இக்னோர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 20 டேஸ்க்கு கிட்ட மட்டுமே இந்த சோப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பாடி ஃபேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் எனக்கு பர்சனலாக 20 டேஸ் தான் வரும். அப்போ நீங்கள் இது ஒரு பாய்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஆக போகிற ஒரு கப்பிள் யூஸ் பண்ணால் கூட நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 20 டேஸ்க்கு கம்மியாக வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால சீக்கிரமாக கரையுது. இதோட வாசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே மெம்பர்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான். இந்த ஒரு 3 விஷயம் வந்து எனக்கு நெகட்டிவாக தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட ரிசல்ட் வந்து சொல்லுங்கள். நான் பின் பண்ணி வைக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ, பை, டேக் கேர், டாடா.